இன்றைய நாட்களிலும் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த வருடத்திலே கர்த்தருடைய தீர்க்க தரிசனமாக வாக்குத்தத்தமாக சொல்லப்படுகிறது, நம்முடைய தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவன். எப்படி? அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவன். அளவே கிடையாது. அவருடைய ஆசீர்வாதத்துக்கு முடிவே கிடையாது. இந்த வருடத்திலே தேவன் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். அவருடைய கரம் ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். நம்முடைய ஆண்டவருக்கு எப்பொழுதுமே அவருக்கு ஆசீர்வதிப்பதற்குத்தான் அவருக்கு பிரியம். ஆசீர்வதிக்காமல் அவரால் இருக்கவே முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்கிறாராமா? நல்லவராகவே இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? நல்லவராகவே இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்க முடிந்தான் நம்மை எல்லாம் இந்த நாள் வரைக்கும் நல்லவர்களாக வைத்திருக்கிறார். அதற்காகத்தான் வேத வசனம் சொல்லுகிறது, இன்றைய நாளிலும் இந்த வருடத்திலே தேவன் நம்மிடத்திலே பேசுகிற வார்த்தையை சிறிது நேரம் நாம் தியானிப்போமானால் கர்த்தர் இந்த வருடத்திலே நம்மை அநேக இடங்களிலே உயர்த்த போகிறார். ஆமென். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் வாசிங்க. 3வது வார்த்தை வாசிங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். எப்படி காரியங்களை அறிவிப்பாராமா? பெரிய காரியங்களை அறிவிப்பேன். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அவர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவன். வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன். எப்படி? வானத்தின் பல கனிகளை திறந்து, ஒரு கனி அல்ல, ஒரு கனின ஜனல், பல கனின ஜனல், பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன். போதுங்கிற அளவுக்கு ஆசீர்வதிக்கிற தேவன். ஏனென்றால் பரலோகத்திலே நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை இந்த பூமியிலும் கொடுக்க அவர் சித்தமாயிருக்கிறார். இந்த பூமியில நம்ம தரித்திரராய் இருக்கிறது இல்லை. எப்படி இருக்கிறோம்? செல்வந்தராய் இருக்க வேண்டும். ஐஸ்வர்யத்திலும் சரி, நம்முடைய நடத்தையிலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, எல்லாவற்றிலும் நாம் ஒழுங்கும் கிரமமும் உள்ளவர்களாகவும் உயர்ந்தவர்களாகவும் செல்வந்தர்களாகவும் காணப்படும்படிக்குத்தான் அவர் தரித்திரரானார். நாம் தரித்திரராகாதபடிக்கு அவர் தரித்திரரானார். வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு. இந்த வருடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நம்ம எல்லாம் என்ன பண்ணணுமாமா? அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். கூப்பிடுகிற அனுபவம் நமக்கு வேண்டும். எந்த ஒரு பொருள் கேட்டு கொடுத்தா தான் அதனுடைய பொருளுடைய வேல்யூ நல்லா இருக்கு. கேட்காம கொடுத்தா அதனுடைய வேல்யூ சரி இருக்காது. இலவசமா கொடுக்கிறது தான் இலவசமா கொடுக்கணும். எல்லாவற்றையும் இலவசமாக கொடுக்க கூடாது. வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு. இயேசுவை மாத்திரம் நோக்கி கூப்பிடு. அவரை மாத்திரம் கூப்பிட வேண்டும். இன்றைக்கு நாம் அநேக மனுஷர்களை கூப்பிடுகிறோம், அநேக உபயங்களை நாம் கூப்பிடுகிறோம், அநேக தந்திரவாதிகளை கூப்பிடுகிறோம். அப்படி இராதபடிக்கு வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. கர்த்தர் உத்தரவு கொடுக்கிறார். இந்த வருடத்திலே தேவன் நமக்கு உத்தரவு கொடுத்து விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தேவன்
இந்த வருடத்திலே நமக்கு உத்தரவு கொடுத்து வேதம் சொல்லுகிறது, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிக்க போகிறார். ஆமென். இந்த பூமிக்குரிய காரியங்களானாலும் சரி, பரலோகத்துக்குரிய காரியங்களானாலும் சரி, ஆவிக்குரிய காரியங்களானாலும் சரி, இந்த பூமியினுடைய வசதி வாய்ப்புக்கான காரியங்களாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நமக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிக்க போகிறார். படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தர் நல்ல பெரிய ஞானத்தை கொடுக்க போகிறார், அறிவை கொடுக்க போகிறார். சம்பாதிப்பதற்கு நம்முடைய சரீரத்திலே நல்ல சுக பலத்தை கொடுக்க போகிறார். நம்முடைய சம்பாதனையை ஒத்தலான பைகளிலே போடாதபடிக்கு புத்தியுள்ள ஸ்திரீகளாய் இருக்க தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த வருடத்திலே கர்த்தருடைய வாக்குத்தத்தமாக அவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, நமக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எத்தனையோ நாள் நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருந்துக்கலாம், இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று எத்தனையோ தடவை நாம் கர்த்தரிடத்தில் கேட்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ கேட்டதை விட பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு அறிவிக்க போகிறார். நம்முடைய காதுகள் குளிர, நம்முடைய இருதயம் குளிர கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்க போகிறார். இதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, வாசிக்க எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11வது வார்த்தை வாசிங்க. இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவரின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிற சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலும் சரி, நம்முடைய சபைகளிலும் சரி, நம்முடைய போகிற இடங்களிலும் சரி, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, இன்னும் களிப்பின் சத்தமும், இன்னும் இப்ப நம்ம நல்லா களிப்பாய் சந்தோஷமாய் இருக்கிறோம், இன்னும் மகிழ்ச்சியை தரப்போகிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மகிழ்ச்சியின் சத்தமும். நாம் இப்பவே நாம் கர்த்தரிடத்திலே உண்மையாய் இருப்போமானால் சந்தோஷமாக இருப்போம், நாம் கர்த்தரிடத்திலே மகிழ்ச்சியாய் இருப்போம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்னும் அதிகமான மகிழ்ச்சியை தரப்போகிறார், இன்னும் அதிகமான சந்தோஷத்தை தரப்போகிறார், இன்னும் அதிகமான படிப்பை தரப்போகிறார், அறிவை தரப்போகிறார், ஞானத்தை தரப்போகிறார். இது கர்த்தருடைய வார்த்தை. அடுத்தது சொல்லப்படுகிறது, மணவாளனுடைய சத்தமும். இயேசுடைய சத்தத்தை இந்த வருடத்திலே கேட்க போகிறோம். மற்ற காதுகளினால் அல்ல, நம்முடைய சொந்த காதுகளினாலே. விசுவாசிக்கிறவன் பதறான். கர்த்தருடைய வார்த்தை வாக்குத்தத்தமாக சொல்லப்படுகிறது, மணவாளனுடைய சத்தமும். அந்த சத்தத்தை கேட்கும் போது மணவாட்டியினுடைய சத்தம், நம்முடைய சத்தமும் கர்த்தருடைய சத்தத்திலே சேர்ந்து அவரை துதிக்கிற சத்தமும் கேட்கும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாம் ஆரவாரத்தோடு துதிக்கிற இந்த வருடம். அதனால் தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிற சத்தமும் கேட்கப்படும். இந்த வருடத்திலே அநேக புதிய விசுவாசிகளை கர்த்தர் தரப்போகிறார். நாம் கர்த்தரிடத்திலே விசுவாசமாய் இருந்தால், அவருடைய
நம்முடைய ஊழியத்திலே உண்மையாக இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. எப்படியானா கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிற சத்தமும் கேட்கப்படும். இன்னைக்கு சபையில எப்படி இருக்குது? சபையில விசுவாசிகள் சொல்றதான் ஊழியர் கேட்கிறார். என்னங்க பாஸ்டர் இப்படி செய்து கொடுத்தா எப்படி ஜனங்கள் வருவாங்க? கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் பேச வேண்டும் என்று. அப்படி அல்ல, தேவனிடத்திலே வருகிற சத்தத்தை விசுவாசிகளுக்கு அறிவிப்பும் தான் ஊழியர். விசுவாசிகளுக்கு ஏற்ற வார்த்தையை கொடுக்கிறவன் ஊழியன் அல்ல. தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சேர்க்க வேண்டும். ஜனங்களுடைய குறைகளை தேவனிடத்திலே சொல்ல வேண்டும். இதுதான் ஒரு ஊழியருடைய வேலை. வேதம் சொல்லுகிறது அப்படி கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் முன்னிருந்ததை போல இருக்கும்படி சிறையிருப்பை நாம் நம்முடைய சிறையிருப்பு எல்லாம் தேவன் இந்த வருடத்திலே திருப்புகிறார். நம்முடைய தேசத்தினுடைய சிறையிருப்பு இன்னைக்கு எல்லாம் கிறிஸ்துவை அடக்கி ஒடுக்குகிறோம் என்று மேல போய்கொண்டிருக்கிறார்கள். சங்கீதங்களின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது 92 சொல்லுகிறது, அவர்கள் செய்வது பெருசா வாய்க்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது நிலை நிற்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14வது வார்த்தை வாசிங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் யாருக்கு என்று சொல்லுகிறது என்றால், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாள் இதுதான். இந்த நாள் நாம் அநேக நாட்களாக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். அநேக காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். அநேக வீட்டினுடைய தேவைகள், பொருளாதாரத்தினுடைய தேவைகள், பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றுக்காகவும் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். முக்கியமாக ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். மணவாளனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக நாம் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். பரலோகத்தினுடைய தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கும்படியாக நாம் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். அவர்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது வீணாக போகாது, அது வீணாக போகாது. தேவனுடைய சமூகத்திலே யாரெல்லாம் என்னென்ன ஜெபிக்கிறார்களோ அவர்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வருடத்திலே அநேக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். சின்ன காரியம் அல்ல, பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். குடும்பத்திலே அல்ல, குடும்பத்திலே மாத்திரம் அல்ல, தேசத்திலும் செய்ய போகிறார். நம்முடைய மாநிலத்திலும் செய்ய போகிறார். விசேஷமாக நாம் இருக்கிற பகுதியிலே தேவன் செய்ய போகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்து ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு வர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது யாருக்கெல்லாம் செய்யறாராமா? இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதா குடும்பத்துக்கும், இந்த 2 குடும்பத்துக்கும் நம்ம தான். இந்த 2 குடும்பமே நம்ம தான், நமக்கு தான் செய்ய போறார். மத்தவங்களுக்கு அல்ல, சபைக்கு வருகிறவர்களுக்கு, வேத வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு, அனுதினமும் கர்த்தருடைய பாதத்திலே உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தவர்களை பார்த்து என் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன வார்த்தை அல்ல, சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன் என்று. என்னென்னெல்லாம் நமக்கு கர்த்தர் சொல்லி இருந்தாரோ, என்னென்னெல்லாம் நமக்கு தரிசனத்தை கொடுத்திருந்தாரோ, அதையெல்லாம் இந்த வருடத்திலே தேவன் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது,
இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதா குடும்பத்துக்கும் சொன்ன நல்ல வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகள் என்றால் வேத வசனம், இந்த நல்ல வார்த்தைகளை நான் நிறைவேற்றுவேன். அவர் வாக்கு மாறாத இருப்பார். அவர் வாக்கு மாறுகிற தேவன் அல்ல. சொன்னதுதான். அதனால் தான் வேத வசனம் சொல்லுகிறது, இந்த வருடத்திலே பெரிய காரியங்களை அறிவிப்பேன். பெரிய காரியங்களை நம்முடைய காதுகள் கேட்க போகிறது. நமக்கு அறியாததும் எட்டாததுமான காரியங்களை யூதா குடும்பத்துக்கும் இஸ்ரவேல் குடும்பத்தாராகிய நமக்கு நல் வார்த்தைகளை அவர் நிறைவேற்ற போகிறார். குடும்பத்திலே நிறைவேற்ற போகிறார். நம்முடைய பிள்ளைகளினுடைய தேவைகளை நிறைவேற்ற போகிறார். நம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவேற்ற போகிறார். நம்முடைய ஊழியங்களை நிறைவேற்ற போகிறார். நம்முடைய உண்மையான வாழ்க்கையை நிறைவேற்ற போகிறார். நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கையை நிறைவேற்ற போகிறார். இந்த பூமியிற்குரிய ஆசீர்வாதங்களை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். சொன்னா சொன்னதுதான். அவர் செய்யாமல் இருக்க மாட்டார். வாசிக்க யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 1 அதிகாரம் 34 வாசிக்க. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்திருக்கிறாராமா? அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இயேசுவுக்கு எப்படி ஆவியை கொடுத்திருக்கிறார் என்றால் அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் அல்ல, இவ்வளவு அல்ல, இவ்வளவு அல்ல. எவ்வளவு கொடுத்திருக்கிறாரு? எவ்வளவுனே தெரியாது. அளவில்லாமல் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வருடத்திலே யாரெல்லாம் வேத வசனத்தை அதிகமாக நாம் பேசுகிறோமோ அவர்களுக்கெல்லாம் தேவன் அளவில்லாத ஆவியை கொடுக்க போகிறார். பரிசுத்த ஆவியை பெறாதவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்க போகிறார். நிச்சயமாகவே தேவன் அளவில்லாமல் கொடுக்க போகிறார். ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் கொடுக்க போகிறார். வாசிங்க யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 3 அதிகாரம் 35 வாசிங்க. பிதாவானவர் குமாரன் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவருடைய கையில் ஒப்பு கொடுத்துட்டார். இயேசு யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு அவர் தீர்மானம் செய்கிறாரோ அவருக்கெல்லாம் இந்த வருடத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதுமாக அவர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த தேசத்தில் நாம் இருக்கிற இடங்களிலே தேவனுடைய கரம் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறதை புறஜாதியார்கள் காண்பார்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. வாசிங்க மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 7 அதிகாரம் 8 வார்த்தை வாசிங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இதுதான் ஆசீர்வதிக்கிற தேவன். அளவில்லாமல் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ள. கேட்கணும். என்ன வேண்டும் நம்ம கேட்கணும். யார் இடத்துல சரி, ஒரு இடத்துல வேலைக்கு போனா இவ்வளவு சம்பளம் வேணும் கேட்கணும். அப்பதான் கொடுப்பார்கள். ஒரு இடத்துல நம்ம ஒரு பொருள் தேவை என்றால் அந்த தேவையை நாம் கேட்டு பழக வேண்டும். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய தேவைகளை கேளுங்கள், என்னிடத்திலே கேளுங்கள். உங்களுடைய தேவைகளை என்னிடத்திலே வையுங்கள். உங்களுடைய நுகங்களை என்னிடத்திலே வையுங்கள். உங்களுடைய பாரங்களை என்னிடத்திலே வையுங்கள். வேதம் சொல்லுகிறது என்னென்று, ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறார்.
இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அவர் பெரிய காரியங்களை அறிவிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு நல் காரியங்களை, நல்ல வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுவார். எந்த நல்ல காரியங்களை? நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்ற போகிறார். அதனால கேளுங்க, இந்த வருடத்திலே மாத்திரமல்ல, நாம் ஜெபிக்கிற போது என்னென்ன தேவைகள் என்று கர்த்தரிடத்திலே கேளுங்க. அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் முழங்கால் படியிடுவதற்கு முன்பாகவே நம்முடைய தேவைகளை தேவன் அறிந்திருக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதனால்தான் வேத வசனம் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். இந்த வருடத்திலே கர்த்தரை தேடுகிறவர்கள் எல்லாம் அவருடைய வார்த்தையை கேட்கப்படும். வேத வசனம் சொல்லுகிறது, தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆமென். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரம் 24வது வார்த்தை வாசி. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகமாய் கொடுக்கப்படும். எந்த அளவினால் அளக்கிறதெல்லாம் கர்த்தர் சொல்லிட்டாரு. கீழே சொல்லப்படுகிறது, கேட்கிற உங்களுக்கு அதிகமாய் கொடுக்கப்படும். இந்த வருடத்திலே தேவன் நம்முடைய சபையிலே செய்கிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். அது அறியாததும் எட்டாததுமாயிருக்கும். பெரிய காரியங்களை அவர் அறிவிக்க போகிறார். நல்ல வார்த்தைகளை அவர் நிறைவேற்ற போகிறார். இந்த வருடத்திலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அதிகமாய் கிடைக்க போகிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய காதுகளிலே அதிகமாய் துணிக்க போகிறது. நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்ற போகிறார். அதனால் தான் வேத வசனம் சொல்லுகிறது, அவர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவன். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நாம் கண்களை மூடி நாம் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்கலாம். ஹalleluya, ஹalleluya. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. என் தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். வேத வசனம் சொல்லுகிறது, கேளுங்க, கர்த்தரிடத்தில் கேளுங்க, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. கேளுங்க, கர்த்தரிடத்தில் கேளுங்க. ஹalleluya, ஹalleluya. அவன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவன். அளவே இல்லை. என் தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார். அவர் நிறுத்த மாட்டார். அவர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த வருடத்திலே, இந்த முதலாவது மாதத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பேன் என்று. கேளுங்க, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. கேட்கிற எவன், அது எவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, வேத வசனம் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுவான். ஹalleluya. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. நாங்க கேட்கிறோம் ஐயா, இந்த வருடத்திலே உம்முடைய ஊழியத்தை கொடுத்தீரே, நீ அளவில்லாமல் ஆசீர்வதியும் ஐயா. இந்த ஊழியத்தை, கண்மலையின் ஊழியத்தை நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. குடும்பத்திலே அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையிலே அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வருமானத்தை அளவில்லாமல் பெருக செய்கிற தெய்வமே, நீர் பெருகவே பெருக செய்கிறவனையினால் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசுவே, உம்முடைய வேதம் சொல்லுகிறது, எங்களுக்கு அறியாததும் எட்டாததுமான காரியங்களை, பெரிய காரியங்களை
அறிவிப்பேன் என்று சொன்னவரே, அப்படியா நீர் பெரிய பெரிய காரியங்களை அறிவித்து எங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடியினாலே உம்முடைய கரம் எங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஐயா. அப்படியே ஆசீர்வதிக்கட்டும் தகப்பனை, அப்படியே ஆசீர்வதிக்கட்டும் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனை. விதவையின் வீட்டிலே எண்ணெயும் மாவும் குறைந்து போகவே இல்லை, அது குறையவே இல்லை. பஞ்சம் தீரும் வரைக்கும் அது குறையவே இல்லை. அதே போலதான் நம்முடைய ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவன். நம்முடைய வாழ்நாள் முழுவதுமாக அவர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமாயிருக்கிறார். நாம் ஒப்புக் கொடுப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம் ஐயா. நீர் அளவில்லாமல் எங்களை ஆசீர்வதித்து இந்த சமுதாயத்திலே இயேசுவுக்கு சாட்சியாய் நிறுத்தி ஒரு கூட்டத்தை ரட்சிக்க தேவன் கிருபை செய்யுங்கப்பா. வந்த ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.